நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நற்செய்தி நேரத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அநேக நன்மைகளை செய்திருப்பார் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். கர்த்தர் தாமே பார்க்கிற உங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஆவிக்குரிய அநேக நன்மைகளையும் உலகத்துக்குரிய அநேக நன்மைகளையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு பேசும்படியாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவர் எனக்கு என்ன தருவார், என்ன பேசுகிறான், என்ன செய்ய ஆண்டவர் சித்தமாயிருக்கிறார் என்பதை அறிய ஆசையோடு வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளோடு நீர் பேசும் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே வியாதி நிமித்தமாக, இன்னும் பொருளாதார தேவை நிமித்தமாக எனக்கு எதிலையுமே மனது ஒரு இதாகவே இல்லை ஆண்டவரே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறவர்கள் அநேகர் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலெல்லாம் சமாதானத்தின் தேவனாக நீர் கடந்து செல்லுங்கப்பா. சமாதானத்தை கொடுங்க. உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை கொடுக்கிறவர் இயேசு ஒவ்வொரு வீடுகளும் கடந்து செல்வீராக. ஒவ்வொரு உள்ளங்களிலும் நீர் கடந்து செல்லும் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆற்றுங்க, தேற்றுங்க. இந்த வார்த்தையின் மூலமாகவும் நீர் பேசும், மகிமைப்படும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாக கொடுத்த ஒரு தலைப்பு மிஸ்பா. அதாவது மிஸ்பா என்ன? கர்த்தரின் சந்நிதி. கர்த்தரின் சந்நிதியில் நாம் வரும்பொழுது என்னென்ன காரியங்கள் நாம் செய்ய வேண்டும், கர்த்தர் நமக்கு என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்கிறார் என்று கூட நாம் சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆண்டவர் தாமே அதன் வழியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்தெந்த காரியங்களை எல்லாம் சரி செய்ய விரும்புகிறாரோ அதையெல்லாம் சரி செய்ய உங்களோடு ஆவியானவர் பேசுவாராக. சரி செய்கிற காரியங்களை நீங்கள் சரி செய்து கர்த்தருக்குள்ள நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் தருகிற நன்மைகளையும் இன்று நீங்கள் அதை பார்த்து அதை பெற்று அனுபவிக்கப் போகிறீர்கள். அப்படி 1 சாமுவேல் 7வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டோமானால் அதிலிருந்து தான் சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் அதனுடைய வசனம் 7:2 பார்த்தோமானால், கர்த்தருடைய பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் கர்த்தருடைய பெட்டி அங்கேயே இருக்கிறது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தரின் பெட்டி தான் முக்கியமானது. ஜனங்கள் ஒவ்வொரு இடத்துலேருந்து கடந்து செல்லும் பொழுது பெட்டி முன்னால் செல்லும். அதற்கு பின்பதாக ஜனங்கள் போவார்கள். ஆனால் அது பிடிக்கப்பட்டு போய்விட்டது. ஜனங்கள் கர்த்தருடைய பெட்டி இல்லாதனால் அங்கே புலம்பி அழுது கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் சாமுவேல் 3வது வசனம் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்கெல்லாம் புலம்புறாங்க, கர்த்தருடைய பெட்டி எங்கே? கர்த்தருடைய பெட்டி இல்லாததுனால நாங்கள் நிறைய பிரச்சனைகள் பாடுபடுகிறோம். பெலிஸ்தியர்கள் எங்களை அடிமை கொள்ள வருகிறார்கள், அவர்கள் நிமித்தம் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம் என்றெல்லாம் சொல்லி கர்த்தருடைய பெட்டிக்காக புலம்புகிற ஜனங்களை பார்த்து சாமுவேல் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லுகிறார், அந்நிய தேவர்களையும் மஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி. முதலாவது சொல்கிறாரு, முழு இருதயத்தோடு நீங்கள் கர்த்தர்கிட்ட நீங்கள் என்ன செய்யுங்க? திரும்புங்க. கர்த்தர் இல்லையே, கர்த்தருடைய வார்த்தை இல்லை, கர்த்தர் எங்கே இருக்கிறார் அப்படி என்று சொல்லி ஒருவேளை நீங்களும் கூட புலம்பிக் கொண்டு இருக்கலாம். யார் என்னுடைய புலம்பலையெல்லாம் கேட்பது? யார் நான் படுகிற பாடை பார்ப்பது? கர்த்தர் இருக்கிறாரா? நான் எவ்வளவு பிரயாசப்படுகிறேன், எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்கிறேன், எவ்வளவு ஜெபிக்கிறேன், எவ்வளவு ஆண்டவருக்காக செய்கிறேன், கொடுக்கிறேன் அப்படின்றெல்லாம் சொல்லி ஒருவேளை நீங்களும் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். அப்படி சாமுவேல் சொன்னது போல நீங்கள் முழு இருதயத்தோடு திரும்புவீர்களானால் ஏதோ சில காரியங்கள் குறைவுகள் இருக்கிறது என்று சொல்லி என்று ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். முழு இருதயத்தோடு திரும்பினா என்ன சொல்லுகிறார் அங்கு? உங்கள் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி.
ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதோ காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஏதோ பொருள்கள் மேலே ஆசை, பற்று. ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் உலகத்தார் அல்ல. அதுபோல் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களோடு சிநேகம், நபர்களோடு சிநேகம், அது நிமித்தம் நீங்கள் அவர்கள் வழிபாடுகளில் நான் சும்மா தானே இருக்கிறேன், இதில் சும்மா கலந்து கொண்டால் என்ன அப்படின்னு சொல்லி அப்படி படிப்படியாக அந்த காரியங்களை நீங்கள் அப்படி சார்ந்து கொள்வது நிமித்தமாக கூட உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள், பாடுகள் வந்திருக்கலாம். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், முழு இருதயத்தோடு நீ என் பக்கமாக என்ன செய்ய திரும்பு. ஏதோ ஒரு காரியம் எனக்கு பிரியமில்லாத காரியம் உன்னிடம் என்ன செய்கிறது இருக்கிறது. இன்னும் சொல்லுகிறார் ஆண்டவர், ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்று சொல்லுகிறார். நீங்கள் ஒளியின் பிள்ளைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கே வெளிச்சமாக இருக்கிறார் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் இருளுக்குரிய காரியங்கள், உலகத்துக்கும் உலக மனிதருக்குள்ள காரியங்களோடு நீங்கள் பிணைக்கப்படக்கூடாது. நான் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கேது, அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இன்னும் வாலிப பிள்ளைகள் கூட ஆண்டவர் அறியாத பிள்ளைகளை நேசித்து அவர்களோடு திருமண உடன்படிக்கை செய்து கொள்வது, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். இந்த தவறான வணக்கங்கள், தவறான காரியங்களில் இருப்பவர்களோடு சிநேகம் வைத்துக் கொள்வது, இப்படி எத்தனையோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறது. ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் அன்றைக்கி ஆண்டவர் அதை உங்களுக்கு உணர்த்துகிறார். ஆவியானவர் அதை உங்கள் நடுவிலிருந்து நீங்கள் என்ன செய்யணுமா, விளக்கணும். ஏன்னால் உங்கள் இருதயம் சுத்திகரிக்கப்படணும். உங்கள் இருதயமெல்லாம் வசனத்தால் நிரப்பப்படணும். கர்த்தர் ஒருவருக்கே, பின்னால் கூட சொல்லுகிறார், அவருக்கு அடுத்து சொல்லுகிறார், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், அவர் ஒருவருக்கே. அப்போ உங்கள் ஆராதனை வேறு எதுக்கோ எல்லாம் உடைய வணக்கங்கள், வழிபாடுகள் வேறு எதையோ நோக்கி இருக்கிறது. இயேசு ஒருவரே ஜீவனுள்ள தேவன். அவர்தான் ஜனங்களுக்காக இரத்தம் சிந்தி, அடிக்கப்பட்டு, பாடுகளை சகித்து, வேதனைப்பட்டு, அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உங்களுக்காக ஒரு பரலோகத்தை அவர் ஆயத்தம் பண்ணி, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஏன்? நீங்கள் அவரோடு யுகமாக வாழ வேண்டும் என்பதற்காக. அதனால் நீங்கள் மற்ற வணக்கங்கள், வழிபாடுகள் எல்லாவற்றையும் விலக்கி வைத்துவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். இயேசு ஒருவரையே நீங்கள் சேவியுங்கள், அவரையே நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்லி நீங்கள் வசனம் சொல்லுகிறது. நீங்கள் அப்படி செய்யும் பொழுது அங்கே என்ன நடக்குமோ, அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். உங்களை எந்தெந்த காரியங்கள்லாம் அடிமைப்படுத்தி, எதை குறித்து நீங்கள் பயந்து கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ அதை எல்லாருக்கும் உங்களை நீங்களாக்கி விடுவார் என்று சொல்லி இங்கு முதலாவது சாமுவேல் மூலமாக ஒரு வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன தேவன் இன்று உங்களுக்கும் சொல்லுகிறார். அதாவது உங்கள் நடுவிலிருந்து விலக்க வேண்டிய காரியங்களை விலக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். உலகத்துக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்யாதிருங்கள். இயேசு ஒருவரையே பற்றி கொண்டு இயேசுவுக்காக ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுவுக்காக நீங்கள் வாழுங்கள். தீர்மானிக்கும் பொழுது உங்களை பயப்படுத்துகிற காரியங்களுக்கு, என்னுடைய பிள்ளையுடைய காரியம் எப்படி ஆகிவிடுமோ, என் பிள்ளை படித்து பாஸ் ஆகி விடுவாளா, என்னுடைய மகன் திருமணம் நடக்குமா, என் மகளுக்கு இப்படி தான் குழந்தை இல்லாமலே போய்விடுமா, என்னுடைய வாழ்க்கை இப்படியே இருந்தே போய்விடுமா, நான் சமுதாயத்தில் எந்த இடத்துக்கு வரமாட்டேனா, இந்த காரியங்கள்லாம் என்னை பெலிஸ்தியர் போல என்னை அழித்து விடுமோ என்று சொல்லி நீங்கள் கலக்கத்தோடும் கவலையோடும் இருக்கலாம். அந்த பெலிஸ்தியர், உங்களை பயப்படுத்துகிற பெலிஸ்தியரின் கைக்கு உங்களை நீங்களாக்கி கர்த்தர் விடுவிக்க வேண்டுமானால் நீங்கள் அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து அறைகோல் விடுத்து அழைக்கிறார். இயேசுவினிடத்துக்கு ஓடி வாருங்கள். இயேசுவே, நான் உங்களை நம்புகிறேன், உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் உங்கள் பிள்ளை என்று சொல்லி அவர் காலில் நீங்கள் விழும்பொழுது, அவரை பாதத்தில் விழும்பொழுது அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். இயேசுவின் நாமத்தினாலே என்னென்ன நன்மைகளை நீங்கள் கேட்கிறீர்களோ அத்தனையும் தருவார். உங்களை பயப்படுத்துகிற பெலிஸ்தியரின் கைக்கு உங்களை அவர் நீங்களாக்கி விடுவார். அடுத்ததாக அதே போல் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதனை செய்கிறார்கள். செய்யும் பொழுது சாமுவேல் அங்கு சொல்லுகிறார், அதுதான் 1 சாமுவேல் 7:6, அவர்கள் எல்லாரும் மிஸ்பாவிலே நீங்கள் கூடி வாருங்கள். அதான் எல்லாரும் நீங்கள் கர்த்தருடைய சந்நிதிக்கு வாங்க, வந்து நீங்கள் அங்கே ஒரு காரியம் செய்யணும்னு சொல்லி சாமுவேல் அங்கு சொல்லுகிறார். அப்படியே அவர்கள் மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி, எங்கே ஊற்றுறாங்க? கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி
அன்றைய தினம் உபவாசம் பண்ணி எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒரு இடத்துல கூடுறாங்க. கர்த்தருடைய சந்நிதியில் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் கூடுறாங்க, உபவாசம் பண்ணுறாங்க. பண்ணி என்ன சொல்கிறாங்க, கர்த்தருக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்தோம், அவர் எங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கூட்டு வந்தார், 10 வாதைகளை அனுப்பி எகிப்தியர்களை பாதித்து எங்களை வெள்ளியுடைமையோடும் பொன்னுடைமைகளும் புறப்பட பண்ணினார், செங்கடலை கடக்க உதவி செய்தார், காடைகளை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார், எங்களை நடத்தி வந்த தேவனை விட்டுவிட்டு நாங்கள் அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம், அந்நிய தேவர்களை வணங்கினோம் என்று சொல்லி பாவங்களை எல்லாம் என்ன செய்கிறாங்க, மிஸ்பாவிலே உபவாசம் பண்ணி தேவன் எங்களை இப்படிலாம் நடத்தினாரே, நாங்களுக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டோம் என்று சொல்லி மனம் கசந்து அவர்கள் அழுது என்ன செய்கிறார்கள், புலம்புகிறார்கள். பிரியமானவர்களே, இன்றும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ காரியங்கள் தடைபட்டு கொண்டு உங்களுடைய பாவ காரியமோ ஏதோ ஒரு காரியம் குற்ற உணர்வு உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய சந்நிதிக்கு வாருங்கள், மிஸ்பாவுக்கு வாருங்கள், அங்கு கர்த்தரிடத்தில் அறிக்கையிடுங்கள், வாசம் இருங்கள், உங்களை தாழ்த்துங்கள், ஆண்டவரிடம் சொல்லுங்கள், ஆண்டவரே நீ எனக்காக நீர் அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், காயப்பட்டீர், என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகள் செய்தீர், ஆனால் இந்த ஒரு சின்ன காரியத்தை நிமித்தம் நான் பாவம் செய்து நான் உம்மை விட்டு பின்வாங்கி விட்டேனே என்று சொல்லி உள்ளதை உள்ளபடி ஆண்டவருடைய சந்நிதியில் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கையிட்டு உங்களை தாழ்த்தி நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் உங்களை அணைத்துக் கொள்வார். பின்பதாக உங்களுக்கு நன்மைகளை கர்த்தர் தருவார். இப்படித்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உபவாசம் பண்ணி, ஆண்டவரே கர்த்தரே நாங்கள் உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டோம் என்று சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது அங்கு வசனம் 7, இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட பொழுது பெலிஸ்தியரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். இவங்க இஷ்டம் போல ஆராதனை செய்து கொண்டு ஆண்டவரை விட்டு விலகி அந்நிய தெய்வம், அஸ்தரோத்து, உலகம் அப்படிலாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது கூட அந்த பெலிஸ்தியர் வரவில்லை. இவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் கூடினதை கேள்விப்பட்ட பொழுது என்ன செய்கிறாங்களாம், பெலிஸ்தியர் இவர்களை மேற்கொண்டு விடும்படியாக கூடி வருகிறார்கள். இப்படித்தான் பிரியமானவர்களை, நீங்களும் கூட நான் எப்படிலாமோ மனம் போன போக்கில் வாழ்ந்தேன், இனிமேல் நான் பரிசுத்தமாக வாழ்வேன், இயேசுவுக்காக வாழ்வேன், நான் இப்போ தான் நான் ஜெபிப்பேன் அப்படிலாம் சொல்லி நான் வாழ வரும்பொழுது என் வாழ்க்கையில் என்ன வருகிறது, கஷ்டம் வருகிறது என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிறீர்களா? இங்கும் அப்படித்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு கர்த்தருடைய சந்நிதியில் கூடி வரும்பொழுது அங்கு பெலிஸ்தியர் என்ன செய்கிறார்கள், வருகிறார்கள். இப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் பெலிஸ்தியர் வருகிறார்களா? கவலைப்படாதீர்கள். அங்கு என்ன காரியம் நடக்கிறது பாருங்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்கிறான். உங்கள் வாழ்க்கையிலும் பரிசுத்தமாக தேவனுக்காக நான் வைராக்கியம் பாராட்டி நீங்கள் நிற்கும் பொழுது பெலிஸ்தியர் உங்கள் எல்லைகளில் வருகிறார்களா, உங்களை பயமுறுத்துகிறார்களா, வியாதியை கொண்டு வந்து குடும்பத்தில் பிரச்சனைகள், தத்தளிப்பு, காரணமே இல்லாத சண்டைகள், நஷ்டங்கள் கொண்டு வந்து எதிரி உங்களை பயமுறுத்துகிறானா? நீங்கள் நினைக்கக்கூடாது, நான் ஜெபித்ததுனால தான், நான் பரிசுத்தமாக இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதை விட்டு வழி ஒழியும்படியாக எதிரி உங்களை தாக்கும் பொழுது நீங்கள் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படி சாமுவேலும் இந்த ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது அங்கே என்ன காரியம் நடக்கிறது? 1 சாமுவேல் 7 வசனம் 10. அப்பொழுது சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண என்ன செய்தாங்களா, நெருங்கி வராங்களாம். சாமுவேல் அங்கு பலி செலுத்துகிறாரு. பலியை செலுத்தும் போது என்ன செய்கிறாங்க, பெலிஸ்தியர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே நெருங்கி வராங்க. நீங்கள் அப்படி தான் துதிச்சு பாடி, நான் எப்படிலாம் ஜெபிக்கிறேன், ஆனாலும் எனது என் பிரச்சனைகள் அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது அப்படி சொல்லி புலம்புகிறீர்களா? கர்த்தர் அங்கு ஒரு அற்புதம் செய்கிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, உங்களுக்கும் அதே காரியத்தை செய்வார். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். கர்த்தரே என்ன செய்கிறார், பயங்கரமான இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் முழங்க பண்ணுகிறார். என் ஜனங்களையா நீ நெருக்கி அவர்களை யுத்தம் பண்ணி மேற்கொள்ள வருகிறாய் என்று சொல்லி கர்த்தரே என்ன செய்கிறார், சாமுவேலுடைய விண்ணப்பத்தை கேட்டு இடி முழக்கங்களை முழங்க பண்ணி என்ன செய்கிறார், கலங்கடிக்க பண்ணுகிறார். அங்கே பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுகிறார்கள். உங்களையும் எதிரியாகிய பிசாசு சத்துரு நெருக்கி உங்களை அழிக்க துடிக்கிறானா? கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் அன்றைக்கு
பெலிஸ்தியருக்கு விரோதமாக இடி முழக்கங்களை வரப்பண்ணி அவர்களை கலங்கடித்தது போல உங்கள் எதிரிகளையும் கர்த்தர் கலங்கடிக்கும்படியாக நீ கடந்து வந்திருக்கிறார். கலங்கடிக்க பண்ணுவார். கலங்கடித்தவர்களை உங்கள் எல்லையை விட்டு விரட்டுவார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல உங்களை எந்தெந்த காரியங்கள் நெருக்கி இருக்கிறதோ அந்த காரியங்களாக இன்றைக்கு உபவாசித்து கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு கர்த்தருடைய மிஸ்பாவாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிற உங்களுக்கு முன்பாக அந்த எதிரியாகிய சத்துரு பட்டு விழுந்து போவான். உங்கள் குடும்பத்தில் உங்களை அலக்களிக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறும். கொந்தளிப்புகள் மறையும். வியாதிகள் சுகமாகும். கடன் பிரச்சனை மாறும். மாத்திரமல்ல, இன்னும் ஒரு 5 விதமான ஆசீர்வாதங்களை கூட ஆண்டவர் மிஸ்பாவிலே கூடி வந்து கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி உபவாசம் பண்ணி பாவத்தை அறிக்கையிட்டு பரிசுத்தமாக தேவனுக்காக வாழ்கிற உங்களுக்காக 5 விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் என்று தருவேன் என்று சொல்லுகிறார். அது என்ன என்று பார்த்தோமானால், அங்கு கூட ஜனங்கள் ஆண்டவர் உதவி செய்ததுனால அந்த இடத்துக்கு எபனேசர், இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார், உங்களுக்கும் இம்மட்டும் உதவி செய்த தேவன் இனிமேலும் உதவி செய்வார். அது என்ன நன்மைகள்? 5 விதமான நன்மைகள் என்று பார்த்தோமானால், வசனம் 13, 1 சாமுவேல் 7 வசனம் 13, இந்த பிரகாரம் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். அதே போலதான் பிரியமானவர்களே, உங்கள் எல்லையில் இனி நீங்கள் மிஸ்பாவில் கூடி வந்திருக்கிறீர்கள் அல்லவா? கர்த்தருடைய சந்நிதியிலே நீங்கள் காணப்படுகிறீர்கள் அல்லவா? உங்கள் எல்லையில் பெலிஸ்தியன், கலங்கடிக்கிறவன், பயமுறுத்துகிறவன் வராதபடிக்கு அவன் தாழ்த்தப்பட்டு போனான் என்று ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். முதலாவது அந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். 2வதாக அதிலே 1 சாமுவேல் 7 வசனம் 13 அதன் பின்பகுதியில் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாக இருந்தது. மிஸ்பாவில் கூடி வந்திருக்கிற உங்களுடைய எதிரிக்கு விரோதமாக கர்த்தருடைய கை இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் அது நன்மைக்கு எதுவாக இருக்கிறது. அடுத்ததாக 3வது பார்த்தோமானால், பெலிஸ்தியர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்கள் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததுனால சத்துரு உங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பறித்து கொண்டு வைத்திருக்கிறானே, அதையெல்லாம் நீங்கள் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் கூடி வந்து இன்னைக்கு அவருடைய சந்நிதியில் உங்களை தாழ்த்தி பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு பரிசுத்த தேவனுக்கு ஆராதனை செய்கிறதுனால எல்லாவற்றையும் எதிரி பிடித்து வைத்திருந்த எல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும்படியாக நான் செய்வேன் என்று 3வது ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்று சொல்லுகிறார். அடுத்து அதே 14வது 1 சாமுவேல் 7 வசனம் 14 அதிலே இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். இஸ்ரவேலர் பெலிஸ்தியர் கையில் இராதபடிக்கு விடுவித்து, ஒருவேளை சத்துரு உங்கள் பிள்ளையோ, உங்கள் கணவரையோ, உங்கள் மனைவியோ, உங்கள் தொழிலையோ, உங்கள் சரீர சுகத்தையோ அவன் பிடித்து வைத்திருக்கலாம். அதையெல்லாம் அவன் கையிலிருந்து இன்று கர்த்தர் என்ன செய்கிறாரா? விடுவிக்கிறார். நீ ஏன்னா என் சந்நிதியில் மிஸ்பாவிலே வந்திருக்கல மகனே, உனக்கு எதிரி உன்னை பிடித்து வைத்திருந்தானே எல்லா நன்மைகளையும் நான் இன்றைக்கு விடுவித்து எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்காக அவர் ரிலீஸ் பண்ணுகிறார். இனிமேல் ஜீவ நதி உங்களிடமிருந்து புறப்பட்டு செல்லும். நீங்கள் போகிற இடமெல்லாம் எல்லாம் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். 4வது ஆசீர்வாதம். 5வது இஸ்ரவேலுக்கும் எமோரியர் அவர் புறஜாதியினர், அவர்களுக்கிடையே ஒரு சமாதானத்தை ஆண்டவர் உண்டு பண்ண செய்கிறார். ஒருவேளை உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு விரோதமாக காரணமில்லாமல் முகாந்திரமில்லாமல் பகைக்கிறவர்கள் அநேகர்களுக்கு விரோதமாக கூடி வந்திருக்கலாம். அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சமாதானம், நிமித்தமில்லாமல் பகைக்கிறவர்கள் உங்கள் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறதுனால் சத்துருவுகளை உங்களோடு சமாதானம் பண்ணும்படியாக 5 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். மிஸ்பாவிலே கூடி வந்து கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்து உபவாசமணி உங்களை தாழ்த்தினீர்கள் அல்லவா? 5 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்று கொடுக்கிறார். முதலாவது, எதிரி உங்கள் எல்லையில் வராதபடி தாழ்த்தப்பட்டு போனார். 2வது, கர்த்தருடைய கை உங்கள் எதிரிக்கு விரோதமாக இருக்கிறது. 3வது, இழந்ததையெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்க பண்ணுகிறார். 4வதாக, எதிரியின் கையிலிருந்து உங்கள் நன்மைகளை எல்லாம் விடுவித்து இன்று உங்கள் கரத்திலே கொடுக்கிறார். அது எல்லாம் நீங்கள் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து 5,
அங்கு சமாதானம் உண்டு வாங்கும்படி கர்த்தர் செய்கிறார். சுற்றுப்புறத்தாரால் யோசபாத்துக்கு எப்படி யுத்தமில்லாத இளைப்பாறுதலை கொடுத்தது போல சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களோடு உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். மிஸ்பாவிலே எப்பொழுதும் கர்த்தருடைய சந்நிதியிலேயே தரித்திருங்கள். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். அப்படி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் எதையெல்லாம் சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கூட நீங்கள் சில ஆலோசனைகளை சொல்லியிருக்கீங்க. இருதயத்தில் என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு பிரியமில்லாத இருக்கிறதோ அதையெல்லாம் யாரெல்லாம் எடுத்து படைந்து ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர் வாழ்க்கையில் கர்த்தர் கடந்து செல்லுங்க. 5 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இம்மட்டும் உதவி செய்த எபனேசர் இனியும் உதவி செய்து பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மைகளை காண்படி கிருபை செய்வீராகப்பா. எல்லாரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.